டேய் கமுருதினே, நீ தான் டைட்டில் வின்னர் போல அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்கள் வருது. ஸோ டாஸ்க் நடக்கும்னு பார்த்தா அப்படியே மலையை வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. நேற்றும் மழை தான், 2 நாள் டாஸ்க்லேயும் மழை தான். ஸோ இன்னைக்கும் முடிஞ்சிச்சு, நாளைக்கு முடிஞ்சிடும், அவ்வளோதான். இந்த டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ சும்மா உட்காந்து வெங்காயம் வெட்டுறது, ஜாலியாக பேசிகிட்டு இருக்குது, இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டென்ட் கூட மில்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது லைவில். ஸோ ஓட்டிங்கில் யார் யாரெல்லாம் என்னென்ன பொசிஷன் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீக்லி டாஸ்க் ஆரம்பிக்கும்னு பார்த்தா வெளியே இப்படி உட்காந்து எல்லாரும் வந்து மலையை பார்த்துட்டு இருக்காங்க. சேத்துல அடி வாங்கியாச்சு, சோத்துல அடி வாங்கியாச்சு, இனிமேல் என்ன பண்ணுறது எங்களுக்கும் தெரில, ஊருக்கும் தெரில அப்படின்ற மாதிரி ஒரு அதிரடி முடிவை வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் எடுத்துட்டாங்க. கேம் வைஸாக எதுவுமே பண்ணல. சாண்ட்ரா மட்டும்தான் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. மிச்சம் எல்லாரும் வந்து மிச்சம் தின்னுட்டு இருக்காங்க. பார்வதி கமருதீன் ஸ்ட்ரெச் பண்ணுறேன்ற பேரில் அவங்க வந்து 1 கிலோ மிச்சர் வச்சு தின்னுட்டு இருக்காங்க. இன்னொரு சைடில் இந்த விக்ரம், திவ்யா இவங்கெல்லாம் வந்து அவங்க ஒரு சைடு எடுத்து மிச்சர் தின்னுட்டு இருக்காங்க. சரி, சாண்ட்ரா மட்டும்தான் ஏதோ வந்து சண்டை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறா. ஆனால் அங்கே போய் கத்தி சண்டை போடுறதுக்கு யாருமே இல்லை. இந்த வீடு வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அமைதியாக இருந்தால், அதுவும் டிசம்பர் மாதம் அமைதியாக இருந்தால் இந்த வீட்டில் பிரச்சனை கிடையாது, இந்த கண்டஸ்டன்ஸ் தான் பிரச்சனை அப்படிங்கிறது எத்தனை பேர் உணர்றீங்க? அது இப்போ தான் உங்களுக்கு தெரியுதான்றீங்களா? என்னத்தை சொல்ல, நான் என்னத்தை சொல்ல, வார்த்தையே இல்லை. அப்போது 2வது ப்ரோமோ சாண்ட்ரா வந்து லிவிங் ஏரியாவில் கூப்பிட்டு ஒரு பிரச்சனை பண்ண போகிறாங்க. 3வது ப்ரோமோ சாண்ட்ரா திருப்பி வெளியே போகிறாங்க. அவ்வளோதான், இன்றைக்கி எதுவுமே கிடையாதுங்க. ஸோ திருப்பி நல்லா வெட்டாயிரும். அந்த ஸ்டேஜெலாம் வந்து எடுத்திருப்பாங்க, திருப்பி ஸ்டேஜ் போடணும். இப்போ வந்து அந்த ஸ்டேஜெலாம் இல்லை. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. சரியா? ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. டாஸ்க் அப்படியே முடிச்சிடுவாங்களா, இல்லை வேறு மாதிரி உள்ளே பண்ண போகிறாங்களா? பெட்ரூம்குள்ளே நம்ம சீசனில் 4 முகேன் ராவ் இருந்தார், சீசன் 3 அதில் வந்து பாட்டு போடுவாங்க. அப்போ வந்து லைட்டாக அந்த இது இருக்கும், டவுனு கிளாக்லாம் கீட்லாம் கிடையாது. பாட்டு போட்டால் நீங்கள் ஆடணும். ட்ரெஸ்லாம் போட்டு காசு போட்டு ரெடி ஆகிட்டு அதையாச்சும் பண்ணுங்கடா ஜஸ்டிஸுக்கு. சும்மா என்னதே ஆடும்போது நம்ம பெர்ஃபார்மன்ஸாச்சும் பார்க்கலாம். அவங்களோட ஒருத்தவங்க இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் கூட பார்க்கலாம். டீம் ஆடும்போது அந்த இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் கூட தெரிய மாட்டேங்குது. எத்தனை பேர் நோட் பண்ணுறீங்க? ஸோ இன்றைக்கி கார்டன் ஏரியாவில் இருந்த அந்த செட்டப் எடுத்துகிட்டு, அவ்வளோ பெரிய செட்டப் வேண்டாம், சும்மா சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு இது பண்ணி அங்கே ஒரு ஃபோக்கஸ் லைட் மாதிரி வச்சுட்டு டான்ஸ் ஆட வைங்க. வேறு வழியே இல்லை. ஓகே, ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே இந்த ஷோவை இழுத்துட்டு போகிறது அப்படிங்கிறது முடியாது. ஸோ ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு டிக்கெட் டு ஃபினாலே வந்து பெருசாக வந்து இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ரொம்ப பெருசாலாம் இருக்காது. என்ன இருக்கும் தெரியுமா? லெமன் இன் த ஸ்பூன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாயை போட்டு பக்கத்தில் படு, பாலை தூக்கி குப்பையில் போடு, ஷூட் பண்ணு, பாலை தூக்கி அடுக்கு, இந்த மாதிரி சிம்பிளான டாஸ்க் தான் இருக்க போது. அதில் வந்து எந்த ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்கும் இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஒரு நாளைக்கு ஒரு 3 டாஸ்க், அவ்வளோதான். டிக்கெட் ஃபினாலேயும் அப்படி தான் போகுது. சரியா? அதுக்கடுத்து ப்ரீவியஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ளே வந்து கொஞ்சம் வன்மத்தை கக்குவாங்க. அந்த வீக் நல்லாயிருக்கும். சரியா? அது முடிஞ்ச பிறகு ஃபினாலே வீக்கு கேஷ் பாக்ஸு, இல்லை ப்ரீவியஸ் கண்டஸ்டன்ஸ் இருக்கும் போதே அந்த கேஷ் பாக்ஸ் வச்சுட்டு ஃபினாலில் வந்து வேறு ஏதாவது பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அவ்வளோதாங்க. இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் மூட வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படிங்கிறது தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெவென்யூ விஷயத்துலேயும் சரி, சப்ஸ்கிரைபர்ஸ் விஷயத்துலையும் சரி, எனக்கு இந்த சீசன் மிகப்பெரிய ஒரு அடி. அதாவது இது எனக்கு ஒரு பாடம் என்ன அப்படின்னா, இனிமேல் இந்த சீசனை நம்ம பண்ணக்கூடாது. நம்ம ஏதாவது திண்டுக்கல் பக்கம், தூத்துக்குடி பக்கம் போயிடணும். இனிமேல் இங்கே உட்காந்துருந்தா விபூதி தான் அடிப்பாங்க. இதை ரிவ்யூ பண்ணுறேன்ட்டு வேணா ஒரு வீடியோ, ஒரு ஆசைக்கு பிக் பாஸ் பார்க்குறேன் அப்படின்ற ஒரு ஆசைக்கு நைட்டு ஒரு வீடியோ பண்ணிட்டு பேசாமல் வந்து அந்த லெவலுக்கு ஆண்டவன் எனக்கு வருமானத்தை கொடுக்கணும், அதுக்காக நான் ஓடணும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிச்சு. பிகாஸ் செதஞ்சிருச்சு. இந்த சீசன் வந்து செதைச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் செதைச்சிட்டாங்க. உட்காந்து இன்னமும் மலையை பார்த்துட்டு ஒரு கண்டென்ட்டும் பேசாமல் சும்மா உட்காந்து சோத்தை தின்னுக்கிட்டு இந்த சீசனில் இவங்க பண்ணுற அக்கப்போர் இருக்கு பாருங்கள். சப்பா முடியலடா, கண்ணை கட்டுதுடா அப்படின்ற மாதிரி ஃபீல் தான் எல்லாத்துக்குமே இருக்குது அப்படிங்கிறது தான். வெங்காயம் வெட்டுறதை பார்த்துட்டு இருக்காங்க, தயிர் போடுறதை பார்த்துட்டு இருக்காங்க, தயிர் வெங்காயத்தை பார்த்துட்டு இருக்கானுங்க. இதுக்கான நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வரீங்க, காலைல பாட்டு பாடலாம். என் கானா பாக்ஸ் நைட்டு தான் இருக்கணுமா? காலைல வீட்டை வைப் பண்ணலாம். இந்த மூதேவி கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வகுத்து எல்லாத்தையும் கூட்டு வச்சு உட்காந்துட்டு இருக்கு. இதுவே கடுப்பு. நைட் தூங்குற நேரத்தில் கானா பாக்ஸு. இப்போ ஆடியன்ஸ் முடிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு மயிரும் பண்ணாதீங்கடா. யாரா அவனை கோமாளி போயிலுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டால் டாஸ்க்கு நடக்கணும். மைண்ட் கேம், மயிறு கேம் அப்படின்ட்டு முடிஞ்சு. சரி,
ஓட்டிங் போவோம். கமருதீனே திவ்யா முதலிடத்தில் அன்அஃபிஷியல் 77,000, கமருதீன் 46,000, பார்வதி 41,000, அரோரா 37,000, சபரி 32,000, சாண்ட்ரா 27,000, சுபிக்ஷா 20,000, கனி 20,000, அமித் பார்கவ் 20,000, எஃப்ஜே 20,000, ஆதிரை 10,000, பிம்பிளிக்கு பிளேபி. ஸோ அமிதா எஃப்ஜேவான்னு கேட்டிங்கன்னா அமித்துக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கடுத்து ஒன்றும் கிடையாதுல்ல, ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு டிக்கெட்டு ஃபினாலே தானே. ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அந்த வாரத்தில் கூட அமித்தை முடிச்சு விட்டுலாம். ஸோ அதனால் எஃப்ஜே கன்ஃபார்முங்க. இதுக்கு மேலே இது குறையாதுன்னு நினைக்கிறேன். எஃப்ஜேக்கு இனிமேல் ஓட்டும் உள்ளாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ எஃப்ஜே ஆதிரை இவங்க 2 பேரும் இந்த வாரம் போயிட்டாங்க அப்படின்னா இன்னும் வீடு வந்து கொஞ்சம் சுருங்கும். அப்பா நீ இவ்வளோ பேர் உட்காந்துக்கிட்டு கண்டென்ட் கொடுக்காம உசுறு எடுக்கிறாங்க. சபரிக்கெலாம் எவன் ஓட்டு போடுறாங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அரோராக்கு இந்த கானா வினோத் ஃபேன்ஸ் என்ன பண்ணுறானுங்க, கமருதீனை முதல் எடுத்து கொண்டு வந்துட்டாங்க. பார்த்தீங்களா, வேறு லெவலில் பண்ணிட்டாங்க, முடிச்சு விட்டாங்க கேமை. சரி, அஃபிஷியலில் நம்ம கானா வினோத் கூட ஓட்ஸ்னால கமருதீன் முதல் இடத்தில், 2வது திவ்யா, 3வது பார்வதி. திவ்யாவுக்கும் பார்வதிக்கும் ரொம்ப ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தானா, சரியா? ஒரு 100-200 ஓட்டில் தான் போயிட்டுருக்குன்றாங்க. ஏன்னா பிஆரை வச்சு இங்கே நீங்கள் காட்டலாம் மாசை, உண்மையாக ஓட்டு எங்கே உள்ளது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ பார்வதி எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் கேம் அப் பண்ணாங்கன்னா திவ்யாவெல்லாம் ஈஸியாக முந்திடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்வதி, கானா வினோத் பார்வதி தான். கானா வினோத் வின்னர், பார்வதி ரன்னர், அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த ஷோ வந்து இருக்காதுன்ற மாதிரி தான் தோணுது. இதுமாதிரி எத்தனை டாஸ்க் வச்சாலும் இனிமேல் டாஸ்க் கிடையாது. இனிமேல் நீங்கள் ஃப்ரீ ஸ்டார்ஸில் எப்படி இருக்க போகிறீங்க, டிக்கெட்டு ஃபினாலே விளையாண்டாலும் சரி அது ஒரு வாரம் கிடக்கணும், அவ்வளோதான். மற்றபடி பெரிய ஒரு விஷயம் வந்து இந்த சீசனில் இருக்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள். இப்போ அரோரா கானா வினோத்துடைய ஓட்டு கொஞ்சம் வந்துட்டு இருக்கா. இப்போ அவங்க அடுத்த வாரம் பாருங்கள் இன்னும் இறங்கிடுவாங்க. அரோராக்கில் ஒரு மயிரும் கிடையாது. ஸோ பார்வதி திவ்யா தான் கேமு. ரன்னர் யாருங்கிறதுக்கு, வின்னர் கானா வினோத் தான் கன்ஃபார்மாக. ரன்னர் யாருங்கிறதுக்கு பார்வதியா திவ்யாவா அப்படின்ற ஒரு போட்டி தான். கமருதீன் அதுக்கடுத்து டாப் 5 டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்துடுவாப்புல, அவ்வளோதான். டிக்கெட் என்ன தெரிஞ்சு கமருதீன் எடுப்பாப்புல. அப்புறம் சபரி ஓட்டில் வந்துடுவான். அரோரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதோட என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா கானா வினோத், திவ்யா, பார்வதி, சாண்ட்ரா வேறு இருக்கா. சாண்ட்ரா அரோராவோட கம்மியாக இருக்குமா கூட இருக்குமான்னு தெரியல. அது ஒன்று தான் இடிக்குது. சாண்ட்ரா கொஞ்சம் ஓட்டு கொஞ்சம் அப்பாகுது. ஓகே, இப்போ கானா வினோத் ஓட்டு இல்லை அப்படின்னா அரோராக்கு, சாண்ட்ரா வந்து டாப் 5 வர்றதுக்கு 2 வைல்டு கார்டு சீசன் 7 மாதிரி தினேஷ் வின்ஸு வந்தாங்களே அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இந்த ஷோ வந்து நேரோ டவுன் ஆகிடுச்சிங்க. இனிமேல் இந்த கேமோட டைமென்ஷன் டாஸ்கில் மாற போகிறது இல்லை, இப்படி தான் இருக்க போகுது. கமருதீன் தான் முதல் இடத்துல இருக்க போகிறான், திவ்யா செகண்ட் இடத்துல இருக்க போகிறான், பார்வதி 3rd இடத்துல இருக்க போகிறான். பார்வதி திவ்யாவுக்கு வேணால் ஒரு போட்டி வந்து முன்னாடி வர்றதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கமருதீன் உடைக்க முடியாது. கானா வினோத் ஃபேன்ஸ் வந்து பயங்கரம் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சாண்ட்ராவுடைய கேமு அப்பாவும் நினைக்கிறேன், எனக்கு என்னமோ தோணுது. சுபிக்ஷாக்கெலாம் அவுட்டு கேமு, சுபிக்ஷாக்கு அன்றைக்கெலாம் அவுட்டுங்க, அவ்வளோதான். அமித்தெல்லாம் இனிமேல் மக்களுடைய ஓட்டெலாம் சம்பாதிக்க முடியல, கண்டென்ட் கொடுக்க மாட்டார்ல. கடல் நீரில் உப்பாகி கடல் நீரில் என்ன ஆகிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.